கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1486க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ உத்தமனை அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். செம்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் உத்தமர்களுக்கு உதவி செய்வார்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை, உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் வாழ்க்கையிலே துன்பப்பட்டார்களானால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். பொருளாதாரத்திலே, வாழ்க்கையிலே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். செம்மையாய் நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் உத்தமர்களுக்கு உதவி செய்ய முடியும். இரத்த பிரியர் உத்தமர்களுக்கு பகைவராய் மாறிவிடுவார்கள். எனவே பரிசுத்தவான்கள் உத்தமர்களுக்கு உதவுவார்கள். பரிசுத்தமாய் வாழுங்கள், உத்தமர்களுக்கு உதவுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு செம்மையானவர்கள் உதவி செய்வார்கள். உத்தமர்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது செம்மையானவர்கள் அவர்களை காப்பாற்றுவார்கள். உத்தமமாய் நடங்கள், கர்த்தர் உறுதுணையாயிருப்பார். செம்மையானவர்களும் உங்களை காப்பாற்றுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.